அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறியை எடுத்துக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 3 எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு வதக்கும் போது சேர்த்துக்கலாம் கடைசியாக. இதுக்கு நம்ம 2 பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் இஞ்சி 4 துண்டு, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இதில் இது ஒன்று தான் காரம் நம்ம சேர்க்க போகிறோம். 2வது பேஸ்ட்டு சோம்பு, முந்திரி, தேங்காய். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் கசகசாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு இது நல்லா பொரியணும். இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச ஃபஸ்ட்டு பேஸ்ட், அதாவது ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டாணி போடுறேன். அது நல்லா கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் கேரட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு குயிக்காக வெந்துடுறனால நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறோம். காய்க்கு தகுந்தாப்பில் உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதோட குருமாவுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். மூடி வச்சு நல்லா ஒரு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான சிம்பிளான வெஜிடபிள் குருமா ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.